சோழர் காலத்தில் 1500 வருஷத்திற்கு முன்பு மிகவும் பழமை வாய்ந்த கோயில். சோழர் மன்னர்கள் இந்த கோயிலை நிறுவியிருக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் கார்த்திக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பருவதமலை கிரிவல பாதை சுற்றுறோம் இல்லையா, அந்த தென்மகா தேவ மங்கலம் அந்த ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. காந்தபாளையம் சீநந்தல் அப்படின்ற எல்லைப்பகுதியில் இந்த கோவில் இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். சோழ மன்னர்கள் கட்டியதாக சொல்லப்படுது. வாங்க நம்ம இந்த கோவிலை போய் சுற்றி பார்க்கலாம். அந்த காலத்து சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ பார்க்குறோம் இல்லையா, இதுதான் கருவடை அம்மனுடைய ஆலயம். அற்புதமான மேல் விமானம். ஆயிரத்தி 500 வருடங்களை கடந்து இந்த தூண்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப பெருமைக்க ஊட்டும் வகையில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இடம் சுற்றி பார்க்கும்போது. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் 1500 ஆண்டுக்கு முன்னாடி வைத்ததாக சொல்லப்படுது. இங்கே இருக்கிற அந்த சிவலிங்கத்தை தான் இப்போ எடுத்து வெளியே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா முற்றிலும் இது சேதமடைந்திருக்கு. அதனால் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வணக்கம். இந்த வள்ளந்தாங்கீஸ்வரர் ஸ்தலம் பருவதமலை கிரிவலம் வர பாதையில் தென்மகாதேவ மங்கலத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம், கலசபாக்கம் வட்டம், காந்தபாளையம் சீநந்தல் எல்லையில் அமைந்துள்ளது. 1500 ஆண்டு மிகவும் சோழர் காலத்தில் 1500 வருஷத்திற்கு முன்பு மிகவும்
பழமை வாய்ந்த கோயில். சோழர் மன்னர்கள் இந்த கோயிலை நிறுவியிருக்கிறார்கள். மற்றபடி இது வெள்ளந்தாங்கீஸ்வரனுக்கு பெயர் போகிறதுக்கு காரணம் மிருகண்ட ரிஷி என்பவர் தன்னுடைய வாரிசுக்காக தவத்திற்கு வாரிசு வேண்டும் என்று இந்த மிருகண்ட நதியில் அமர்ந்து தவக்கோலம் இருந்தார். அப்பொழுது கங்காதேவி பெருக்கெடுத்து வந்த பொழுது சிவபெருமான் இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி அவருடைய யாகத்திற்கு இடையூறாக இருக்குமே என்று அந்த யாகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தியதால் வெள்ளந்தாங்கீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. இது திருவண்ணாமலையிலே நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது அரசர்கள் அப்பொழுது இந்த கோயிலுக்கு வெள்ளந்தாங்கீஸ்வரர் என்று பெயர் என்று இந்த சோழ மன்னருக்கு அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கோயில் தமிழ் மாதத்தில் மார்கழி 1 அன்று மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது. இதில் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் அந்த கிரிவலம் வருவார்கள். அன்று அன்னதானம் மிகச் சிறப்பாக வெகு சிறப்பாக நடைபெறும். 2 லட்சம் மக்கள் வந்து சென்று இந்த தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். வருடத்தில் ஒரு நாள். இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கு ஒரு முறை சென்று போக வேண்டும். இங்கே கருவுடை நாயகி என்று அம்மன் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வேண்டுதல் வாரிசு இல்லாதவர்களுக்கு அந்த பெயரே கருவுடை நாயகி என்று அந்த அம்மன் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த வாரிசு நிச்சயம் உருவாகும். உதாரணமாக என்னுடைய மகனுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்தேன். அந்த கருவுடை நாயகி என்னுடைய மகனுக்கு பெண் குழந்தை கொடுத்திருக்கிறாள். இது ஒரு உதாரணம் உங்களுக்கு போதும். அதுபோன்று அவரவர்கள் வேண்டுதலுக்கு இந்த அம்மனை கருவுடை நாயகி வேண்டுதல் செய்தால் நிச்சயம் வாரிசு உருவாகும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவர் தாங்க நம்ம வெள்ளந்தாங்கீஸ்வரர். அந்த சோழ மன்னர்கள் வைத்த இந்த சிலை, அற்புதமான சிலை. இந்த நந்தி தான் சோழ மன்னர்கள் செதுக்கப்பட்ட நந்தி. ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளுக்கு பாருங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.